எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நாம் இப்போ ஏற்கனவே ஏழு முடிச்சாச்சு 8th நியூ புக்கில். இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்தோம்னா 8வது இயல் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் என்னென்ன இருக்குன்னு பார்க்கலாம். ஒன்றே குலம், மெய்ஞான ஒளி, அயோத்திதாச சிந்தனைகள், மனித எந்திரம், யாப்பு இலக்கணம். இலக்கணத்தில் எக்ஸ்ட்ராவாக திருக்குறள்னு பார்க்க போகிறோம். சரி, ஓகே, பார்க்கலாங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஒன்றே குலம். மனிதர்களே பிறப்பால் உயர்வு தாழ்வு பாராட்டுவது தவறானது. உலக மக்கள் அனைவரையும் உடன் பிறந்தவராக கருதி அன்பு காட்ட வேண்டும். பிறருக்கு ஏற்படும் பசி முதலிய துன்பங்களை தமக்கு ஏற்பட்டதாக கருதி அவற்றை போக்க முயல்வதே மனிதரின் சிறந்த கடமையாகும். அதுவே இறை தொண்டாகும். இக்கருத்துக்களை விளக்கும் திருமூலரின் பாடல் அறிவோன்றாங்க. ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு பாடல் இது, பார்க்கலாம். ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும், ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும், நன்றே நினைமீன் நமனில்லை நாணமே, சென்றே புகும் கதி இல்லைனும் சித்தத்து, நின்றே நிலை பெற நீ நினைத்து உய்மினே. படமாட கோயில் பகவர்க்கு ஒன்று இயல், நடமாட கோயில் நம்பர்க்கு அங்கு ஆகா. நடமாட கோயில் நம்பர்க்கு ஒன்று இயல், படமாட கோயில் பகவர்க்கு அது ஆமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது முடிச்சிருக்காங்க. ஸோ ஒன்றே குலம் ஒருவனே தேவனே நமக்கு நாளைத்தையும் திருமூலருது அப்படின்னு சொல்லிட்டு, சரி, ஓகே, அதோட பொருள் பார்க்கலாம். மனிதர் அனைவரும் ஒரே இனத்தினர், உலகை காக்கும் இறைவனும் ஒருவனே. இக்கருத்துக்களை நன்றாக மனதில் நிலைநிறுத்துபவர்கள் யமனை பற்றி அச்சம் தேவையில்லை. கூசாமல் செல்லமேறி நல்வெளி இதைவிட வேறு இல்லை. உலகத்து மக்களின் உள்ளத்தில் நிலை பெற்று வாழ வேண்டுமாயின் இவற்றை நினைத்து ஈடேறுங்கள். படங்கள் அமைந்த மாடங்களை உடைய கோவிலில் வீற்றிருக்கும் இறைவனுக்கு ஒரு பொருளை காணிக்கையாக செலுத்தினால் அது நடமாடும் கோயிலாகிய உடம்புடைய அடியார்களுக்கு சேராது. அடியார்களாகிய மக்களுக்கு கொடுப்பது கோயிலில் இருக்கும் இறைவனுக்கு சேரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல கருத்தை சொல்லியிருக்காரு. சரி, ஓகே, ஒரு சொல்லும் பொருளும் பார்த்துக்கலாம். நமன்னா யமன், சித்தம்னா உள்ளம், நம்பர்னா அடியார், படமாட கோயில்னா படங்கள் அமைந்துள்ள மாடங்களுடைய கோயில், நானாமேனா கூசாமல், உய்மின்னா ஈடேறுங்கள், ஈன்னா வழங்கினார். ஓகே, நூல்வெளி பார்க்கலாம். 63 நாயன்மார்களில் ஒருவராகவும் 14 சித்தர்கள் ஒருவராகவும் கருதப்படுவதுதான் திருமூலர். இவர் இயற்றிய திருமந்திரம் பார்த்தோம்னா 3000 பாடல்களை கொண்டது. எனவே இந்நூலை தமிழ் 3000 அப்படின்வாங்க. இது 12 திருமுறைகளுள் 10ஆம் திருமுறையாக வைக்கப்பட்டுள்ளது. ஸோ திருமந்திரம் அப்படின்றது தான் இப்போ நம்ம பாடல் பார்த்தோம் அப்படின்னுருக்காங்க. சரி, ஓகே, இதுல ஃபர்ஸ்ட் மெயின் பாயிண்ட் என்னன்னா, இவர் 63 மொத்தம் 63 நாயன்மார் இருக்காங்க. அவங்கள ஒருத்தர் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி 18 சித்தர்கள் சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க, அவங்கள ஒருத்தவங்க சொன்னாங்க. ஸோ 63 நாயன்மார்கள்ல ஒருவர், 18 சித்தர்கள்ல ஒருத்தவங்க தான் இவங்க. ஸோ இவர் இயற்றிய திருமந்திரம் பார்த்தோம்னா 3000 பாடல்களை கொண்டது. அதனால இது என்னன்னு சொல்றாங்க, தமிழ் 3000 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திருமந்திரத்துல மொத்தம் 3000 பாடல் இருக்கு. அதில் என்ன சொல்றாங்க, தமிழ் 3000. இது பார்த்தோன்னா 12 திருமுறைகள் இருக்கு. திருமுறையில மொத்தம் 12 இருக்குன்னு தெரியும் இல்லையா? அதுல 10வது திருமுறையா இருக்கிறது தான் இந்த திருமந்திரம். ஓகேங்களா? ஸோ ரொம்பவே முக்கியமானது. அறநெறியில் வாழ்பவர்கள் உயிரை கவர வரும் நமனை கண்டு அஞ்ச மாட்டார்கள். அடுத்து, ஒன்றே குலம் என்று கருதி வாழ்வதே மனித பண்பாகும். நமன் இல்லைன்னா நமன் கூட்டல் இல்லை, நம்பர்க்கு கூட்டல் அங்கு, நம்பர்க்கு அங்கு. ஓகே, எப்படியும் வாழலாம் என்பது விலங்குகளின் இயல்பு. இப்படித்தான் வாழ வேண்டும் என்பது மனித பண்பு. நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை அறிஞர்கள் பலர் எடுத்து கூறியுள்ளனர். ஐம்பொறிகளின் ஆசையை அடக்கி அறிவின் வழியில் சென்றால் வாழ்வாங்கு வாழலாம். அவ்வாறு வாழ வேண்டிய முறைகளை விளக்கும் குணக்குடி மஸ்தான் சாஹிப்பின் பாடல்களை அறிவோம் அப்படின்றாங்க. இங்க பார்க்கலாம். கள்ளக்கருத்துக்களை கட்டோடு அறுத்தவருக்கு உள்ளிருக்கும் மெய்ஞான ஒளிய பராபரமே. இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அடுத்து, காசை விரும்பி கலங்கி நின்ற உன் பாத ஆசை விரும்பாது அலைந்தேன் பராபரமே. அறிவை அறிவோருக்கு ஆனந்த வெள்ளமதாய் கரையறவே பொங்கும் கடலே பராபரமே. அடக்க தாம் மாய ஐம்பொறிகளை கட்டி படிக்க படிப்பு எனக்கு பகராய் பராபரமே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தோம்னா தாயுமானவன் கூட இதே மாதிரி பராபரமே முடிகிற மாதிரி ஒரு பாடல் பாடியிருப்பாங்க இல்லையா? ஸோ ரெண்டுக்கு போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது, கரெக்டாக பார்த்து படிச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ இது கொஞ்சம் இப்போ நியூவாக புதுசாக சொல்கிற மாதிரி இருக்கும். கள்ள கருத்துக்களை கட்டோட இருக்கணும், காசை விரும்பி கலங்கி நின்றது, அறிவை அறிவோருக்கு ஆனந்த வெள்ளமாய், அதுமாதிரி அடக்க தாம்பாய ஐம்பொறிகளை கட்டி, இது மாதிரி சொல்கிறது பார்த்தோம்னா இருக்கும். ஸோ அதை வச்சு ரெண்டுக்கும் வித்தியாசம் புரிஞ்சுக்கலாம். ஸோ இது பண்ண பார்த்தோம்னா குணக்குடி மஸ்தான் சாஹிப்பு.
ஸோ சொல்லும் பொருளும் பார்த்தோம்னா பகராயினா தருவாய், ஆனந்த வெள்ளம்னா இன்பப்பெருக்கு, பராபரம்னா மேலான பொருள், அறுத்தவருக்கு பார்த்தோம்னா நீக்கியவருக்கு. ஸோ பாடலின் பொருள் பார்க்கலாம். மேலான பொருளே, தம் தீய எண்ணங்களை அடியோடு அழித்தவர்கள் மனதுள்ளே எழுந்தருளி இருக்கும் உண்மையான அறிவு ஒளி ஆனவனே, உன் திருவடிகளின் மேல் பற்று வைக்காமல் பணத்தின் மீது ஆசை வைத்தால் நான் மனம் கலங்கி அலைகின்றேன். நீ உண்மை அறிவினை உணர்ந்தவர்களின் உள்ளத்திற்குள் இன்பப் பெருக்காய் கரை கடந்து பொங்கிடும் கடலாக விளங்குகின்றாய். மேலான பொருளே, ஐம்பொறிகளை அடக்கி ஆள்வது மிகவும் அரிய செயலாகும். அப்பொறிகளின் இயல்பை உணர்ந்து நல்வழிப்படுத்தும் அறிவினை எனக்கு தந்து அருள் செய்வாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நூல்வழி தான் முக்கியமே இருக்கிறதுல. ஸோ குணக்குடி மஸ்தான் அவரோட இயற்பெயர் என்ன பார்த்தோம்னா சுல்தான் அப்துல் காதர். ஓகேங்களா, குணக்குடி மஸ்தானோட இயற்பெயர் என்னது? சுல்தான் அப்துல் காதர். இவரை இளம் வயதிலே பார்த்தோம்னா முற்றும் துறந்தவராக வாழ்ந்தவர், துறவி மாதிரி வாழ்ந்திருக்காரு. சதுரகிரி, புறாமலை, நாகமலை இந்த மலைப்பகுதியெல்லாம் இருக்கும்போது இவர் வந்து ஞானம் பெற்றார். என்னென்ன மலை? சதுரகிரி, புறாமலை, நாகமலை. சதுரகிரி, புறாமலை, நாகமலை. ஓகே, அதுக்கடுத்தது வேற என்ன இவர் ஏற்றிருக்க நூல் பார்த்தோம்னா எக்கால கண்ணி, மனோன்மணிய கண்ணி, நந்தீஸ்வர கண்ணி. ஃபுல்லாக கண்ணின்னு வர மாதிரி இது பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால கண்ணின்றதை வச்சு ஞாபகம் வச்சுக்காதீங்க. கண்ணிலே வேற ஏதாவது முன்னாடி ஏதாவது கொடுத்து கொலை போட்டுருவாங்க. அதனால இது என்ன கண்ணின்னு பார்த்துக்கோங்க. எக்கால கண்ணி, மனோன்மணி கண்ணி, நந்தீஸ்வர கண்ணி. எப்படி நந்தினா என்னது? மாடு தானே சொல்லுவோம். மாடுதான நந்தி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இது பண்றோம். ஸோ அப்ப நந்தி அப்படின்றது என்ன பண்ண எக்காலம் வேணுமா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அந்த நந்தி காலத்துல என்ன இருக்கு? மணி இருக்குமா? அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ எக்கால கண்ணி, மனோன்மணி கண்ணி, நந்தீஸ்வர கண்ணி. இந்த பாடப்பகுதி வந்து குணக்குடிய பாடற்கோவை அப்படின்ற தொகுப்புல இருந்து எடுத்திருக்காங்க. ஓகே, ஸோ அவருடைய இயற்பெயர் என்ன? அவர் எங்க வந்து தவம் பெற்று இயற்றி ஞானம் பெற்றாரு? 3 மலை. அதுக்கப்புறம் அவர் இயற்றின நூல்கள். ஓகேங்களா, அடுத்து மனிதர்கள் தம் ஐம்பொறிகளை தீய வழியில் செல்ல விடாமல் காக்க வேண்டும். ஞானிய சிறந்த கருத்துக்களை மக்களிடம் பகர்ந்தனர். ஆனந்த வெள்ளம், ஆனந்தம் கூட்டல் வெள்ளம், உள் கூட்டல் இருக்கும், உள்ளிருக்கும். அடுத்து பார்த்தோம்னா ஒரு உரைநடை. அயோத்திதாசர் சிந்தனைகள். ஸோ நம்ம அயோத்திதாசரை பற்றி பார்க்க போறோம், தெரிஞ்சு போச்சு. ஒருவருடைய வாழ்க்கை என்பது பிறந்து வாழ்ந்து மறைவதோடு முடிவதில்லை. நேர்மையான சிந்தனையும் செயலும் ஒருவருக்கு வரலாற்றின் நிலையான இடத்தை பெற்று தருகின்றன. ஒரு காலத்தில் மக்களின் மனதில் நின்றவர்கள் பிற்காலத்தில் மக்கள் நினைவிலிருந்து மறைந்து போகின்றன. கால வெள்ளத்தில் மக்களால் மறைக்கப்பட்டு பின்னர் நினைவுக்கு வரும் சிந்தனையாளர்களும் உண்டு. அத்தகைய சிந்தனையாளர் ஒருவரை பற்றி அறிவோம் அப்படின்றாங்க. ஸோ அதை வந்து அயோத்திதாசர் வந்து ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் 19ஆம் நூற்றாண்டு இறுதி பகுதியில் 20ஆம் நூற்றாண்டு முற்பகுதியிலும் வாழ்ந்தவர். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் என்னது? அயோத்திதாசர் 19ஆம் நூற்றாண்டோட இறுதி பகுதியிலும் 20ஆம் நூற்றாண்டு முதல் பகுதியிலும் வாழ்ந்தவர் தான் இந்த அயோத்திதாசர். ஸோ இவர் பார்த்தோம்னா பண்டைய இலக்கிய சமூக சமய வரலாற்று ஆய்வுகளில் ஈடுபட்டார். அவற்றின் அடிப்படையில் புதிய சமுதாயத்தை கட்டமைக்கும் பெருமணியில் ஈடுபட்டார். சமத்துவம், பகுத்தறிவு ஆகிய கொள்கைகளில் மக்களிடம் பரவலாக்கியவர்களாக தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் ஆவர். இது சமத்துவம், பகுத்தறிவு 2 கொள்கை. இது யாரு பரவலாக்கினது? ஃபர்ஸ்ட் தந்தை பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும். இவர்களுக்கு முன்னோடியா இருந்தவர் யாரு? அயோத்திதாசர். ஓகேங்களா, ஸோ ரொம்ப முக்கியமானது. ஸோ பார்த்தோம்னா தந்தை பெரியாருக்கும் அண்ணல் அம்பேத்கருக்கும் முன்னோடியா இருந்தவங்க யாரு? இந்த அயோத்திதாசர். ஓகே, நல்ல சிந்தனை, சிறப்பான செயல், உயர்வான பேச்சு, ஓப்பான எழுத்து, பாராட்டுதக்க உழைப்பு ஆகிய 5 பண்புகளையும் ஒரு சேர பெற்ற சிந்தனையாளர் தான் அயோத்திதாசர். இவரை தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தைன்னுவாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். ஸோ தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை யாரு? அயோத்திதாசர். எனது தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை அவர் தான் வந்து அயோத்திதாசர். ஓகே, அவர்கிட்ட இருக்க 5 பண்புகள் என்ன? நல்ல சிந்தனை, சிறப்பான செயல், உயர்வான பேச்சு, உவப்பான எழுத்து, பாராட்டத்தக்க உழைப்பு. ஃபர்ஸ்ட் என்னது? சிந்தனை, நினைக்கிறது நல்ல சிந்தனை. செயல்ல பார்த்தோம்னா சிறப்பான செயல், பேச்சுல பார்த்தோம்னா உயர்வான பேச்சு, எழுத்து பார்த்தோம்னா உவப்பான எழுத்து, பாராட்டத்தக்க உழைப்பு. ஓகேங்களா, அடுத்து வாழ்க்கை பார்க்கலாம். இவர் எப்போ பிறந்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா மே திங்கள் 20ஆம் நாள் 20/5/1845. என்னது? 20/5/1845 பிறக்கிறாரு. எங்க பிறக்கிறாரு? சென்னையில. 20/5/1845. இவரோட இயற்பெயர் வந்து காத்தவராயன். இவர் வந்து ஒடுக்கப்பட்ட சமூகத்தில் பிறந்தவர் என்பதால் பள்ளி பருவத்தில் பல இன்னல்களுக்கு உள்ளானார். அயோத்திதாச பண்டிதர் என்பவரிடம் இவர் கல்வியும் சித்த மருத்துவமும் கற்றார்.
தம்மீது அன்பு காட்டிய அந்த ஆசிரியர் பெயரை தமக்கு பெயராக வைத்துக் கொண்டார். நீலகிரிக்கு சென்று அங்கு வாழ்ந்த அயோத்திதாசர் திருமணத்திற்கு பின் பர்மாவுக்கு சென்றார். அங்கு கூலி தொழிலாளர்களுக்காக வேலை செய்து வந்த தமிழர்களின் உரிமைகளுக்காக இவர் பாடுபட்டார். பின்னர் இவர் தமிழ்நாடுக்கு திரும்பி ஒடுக்கப்பட்ட உரிமைக்காகவும் அவர்களின் முன்னேற்றத்துக்காகவும் பாடுபட்டார். ஸோ ஃபர்ஸ்ட் எங்க போனாரு? நீலகிரிக்கு போயிட்டு அங்க வாழ்ந்தாரு அயோத்திதாசர். திருமணத்திற்கு பின்னாடி எங்க போனாரு? பர்மாவுக்கு போனாரு. ஓகே, அடுத்து சிந்தனைகளின் அடித்தளம். இவர் வந்து தமிழ் மட்டும் இல்லாம என்னெல்லாம் கத்திருக்காருன்னா பாலி, வடமொழி, ஆங்கிலம். ரொம்ப முக்கியம், பாலி, வடமொழி, ஆங்கிலம். இது அதாவது இந்த பாலின்றது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், நான் அதை பார்த்துக்குவேன். அடுத்து வேற நாள் அவர் கத்துனாருன்னா இலக்கணம், இலக்கியம், கணிதம், மருத்துவம், சமய தத்துவம், இந்த மாதிரி எல்லாமே வந்து ஆழ்ந்து கற்றார். இத்தகைய ஆழ்ந்த படிப்பே அவரது புதுமையான சிந்தனைகளுக்கு அடித்தளமாக அமைந்தது அப்படின்றாங்க. ஓகே, அடுத்து இதழ் பணி ரொம்ப முக்கியம். நம்ம நம்மள கூட படிச்சிருக்கோம். 1907 1907 பார்த்தோம்னா சென்னையில ஒரு பைசா தமிழன் அப்படின்ற வார இதழை வந்து காலனா விலையில தொடங்கினார். எவ்வளவு விலையில? காலனா விலையில தொடங்கினார். ஒரு ஆண்டிற்கு பின் அவ்விதழின் பெயரை தமிழன் அப்படின்னு மாற்றினார். ஒரு பைசா தமிழன் என்ன மாத்தினாரு? தமிழன் மாத்திட்டாரு. ஸோ உயர்நிலையும் இடைநிலையும் கடைநிலையும் பாகுபடுத்தி அறிய முடியாத மக்களுக்கு நீதி, நேர்மை, சரியான பாதை ஆகியவற்றை தெளிவுபடுத்துவதே இவ்விதழின் நோக்கம் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப முக்கியம். ஸோ என்னது? உயர்நிலையும் இடைநிலை கடைநிலை இதை பாகுபடுத்தி அறிய முடியாத மக்களுக்கு நீதி, நேர்மை, சரியான பாதை இதெல்லாம் வந்து தெளிவுபடுத்தணும் அப்படின்றதா அதோட இந்த இதழோட நோக்கம். இவர் தமிழன் இதன் மூலம் தமிழ்நாட்டு மட்டுமின்றி மைசூர், கோலார், ஹைதராபாத், ரங்கூன், மலேசியா, ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா போன்ற பகுதிகளில் வாழ்ந்த தமிழர்களுக்கும் பகுத்தறிவு சிந்தனை, இன உணர்வு, சமூக சிந்தனை ஆகியவற்றை ஊட்டினார். இவர் தமது நூல்களின் மூலமாகவும் தமது சீர்திருத்த சிந்தனைகளை வெளியிட்டார். எங்கெங்கெல்லாம் வெளியிட்டிருக்காரு? மைசூர், கோலார், ஹைதராபாத், ரங்கூன், மலேசியா, ஆஸ்திரேலியா, தென்னாப்பிரிக்கா. ஓகே, கல்வி சிந்தனைகளை என்ன பார்க்கலாம். ஒரு மனிதனின் அறிவு வளர்ச்சி பெற வேண்டுமானால் கல்வி அறிவு அவசியம் என்று அயோத்திதாசர் கருதினார். ஓகேங்களா? ஸோ இதுவுமே முக்கியம். ஒரு மனிதனோட அறிவு வளரணும்னா அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்பாங்க. கல்வி அறிவு முக்கியம். ஓகே, நிலவு நாளும் மலர்ந்து முழு நிலவாகி ஒளி வீசுவது போல் கல்வி நிறுவனங்களின் அறிவை வளர்க்கும் நூல்கள் கற்பிக்கப்பட வேண்டும். கல்வியோடு என்னென்ன இருக்கணும்? கைத்தொழில், வேளாண்மை, தையல், மரம் வளர்த்தல் போன்றவற்றையும் கற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இவர் வலியுறுத்துறாரு. சங்ககால பெண்களைப் போலவே இக்கால பெண்களும் கல்வி கற்று தம் வாழ்க்கையை தாமே அமைத்துக் கொள்ளும் உரிமை பெற வேண்டும் என்று இவர் எடுத்துரைத்தார். ஸோ என்ன சொல்லுவாங்க? சங்ககால பெண் மாதிரி இப்பயும் பெண்கள் கற்றுக்கணும், அந்த மாதிரி கல்வி கற்று அவங்க வாழ்க்கையை அவங்களே அமைச்சுக்கணும் அப்படின்னு சொன்னது யாரு? இவர் தான். ஸோ ஓகே, இவர் பதிப்பித்த நூல்கள், எழுதின நூல்கள் கிடையாது, பதிப்பித்த நூல்கள். ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியணும். அதாவது ஏற்கனவே எழுதியிருப்பாங்க, அது என்ன பண்ணுவாங்கன்னா வளர்ச்சிபடிலையோ இல்லை அழிஞ்சு போகிற நிலைமையில இருக்கும், அதை என்ன பண்ணுவாங்கன்னா பதிப்பாங்க. மறுபடியும் எழுதியோ ஏதோ ஒன்று பண்ணியோ என்ன பண்ணுவாங்க? மறுபடியும் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் கொடுத்து பதிப்பிப்பாங்க. அதான் பதிப்பித்த நூல்கள். என்னென்னு பார்க்கலாம். போகர் 700, அகத்தியர் 200, சிமிட்டு ரத்தின சுருக்கம், பாலவாகடம். ரொம்ப முக்கியமான ஒரு பாக்ஸ் கொஸ்டின். அயோத்திதாசர் பதிப்பித்த நூல்கள் என்னன்னு பார்த்தோம்னா போகர் 700, அகத்தியர் 200. 700 போகர், அகத்தியர் 200, சிமிட்டு ரத்தின சுருக்கம், பாலவாகடம். ஓகேங்களா? ஓகே, இது பாருங்க. என் பகுத்தறிவு பிரச்சாரத்திற்கும் சீர்திருத்த கருத்துக்கும் முன்னோடியாக திகழ்ந்தவர் பண்டிதமணி அயோத்திதாசர் தங்கவயல் அப்பாதுரை மாவார். ஓகேங்களா? 2 பேர் அவரோட பகுத்தறிவு பிரச்சாரத்துக்கும் சீர்திருத்த கருத்துக்கும் முன்னோடின்னு சொல்லுவார். யாருன்னு பார்த்தோம்னா ஒன்று பார்த்தோம்னா அயோத்திதாசரும் தங்கவயல் அப்பாதுரையும். ஓகேங்களா? ரொம்ப முக்கியமானது. அப்படின்னு சொன்னது யாருன்னா தந்தை பெரியார் அப்படின்னு பார்த்துக்கணும். ஸோ ஓகே, இவரோட வாழ்வு முறை பார்க்கலாம். மக்கள் வாழ வேண்டிய முறை பற்றிய அயோத்திதாசரின் சிந்தனைகள் சிறப்பானவையாகும். மக்கள் அனைவரும் அன்பு கொண்டு வாழ வேண்டும். கோபம், பொறாமை, பொய், களவு போன்றவற்றை தம் வாழ்விலிருந்து நீக்கி வாழ வேண்டும். பிற உயிர்களுக்கு துன்பம் செய்யக்கூடாது. மேலும் மதியை அழிக்கும் போதைப் பொருட்களை கையாளும் தொடுதல் கூடாது. ஒரு குடும்பத்தின் அன்பும் ஆறுதலும் நிறைந்தால் அக்குடும்பம் வாழும் ஊர் முழுவதும் அன்பு ஆறுதலும் பெருகும். ஊர்கள் அன்பும் ஆறுதலும் பெருமானால் நாடு முழுவதும் அன்பும் ஆறுதலும் பெற்று திகழும். இத்தகைய நாட்டில் புலியும் பசுவும் ஒரே நீர்த்துறையில் நீர் அருந்தும் என்பதே அயோத்திதாசர் கருத்து. ஓகேங்களா? ஓகே, ஸோ எந்த மாதிரியான இடத்துல நாட்டில் புலியும் பசுவும் வந்து ஒரே நீர்த்துறையில நீர் அருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ஸ்டேட்மெண்ட்ல கொடுக்கலாம். என்னன்னு பார்த்தோம்னா எந்த நாட்டில் பார்த்தோம்னா அன்பும் ஆறுதலும்
பெருமளவு திகழ்ந்து இருக்கோ அந்த இடத்துல தான் பார்த்தோம்னா புலியும் பசுவும் என்ன பண்ணும், ஒரே நீர்த்துறையில நீர் அருந்தும். ஓகேங்களா. தலைமை தகுதி பார்க்கலாம். ஒரு நாட்டுக்கு வழிகாட்டும் தலைவர் எத்தகையராக இருக்க வேண்டும் அப்படின்னு இவர் என்ன சொல்றாருன்னா, மக்கள் அவர்த்தம் நோக்கங்களும் பெருமைப்படத்தக்கவனாகவும் இருக்க வேண்டுமானால் அவர்களுக்கு ஒரு சிறந்த வழிகாட்டி அமைய வேண்டும். அவர் மக்களுள் மாமனிதராக, அறிவாற்றல் பெற்றவராக, நன்னெறி கடைபிடிப்பவராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட தலைவரை வணக்கத்திற்கு உரியவராக மக்கள் இருப்பார்கள், கடவுளென துதிப்பார்கள். ஸோ இது வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது சொன்னது யாரு, அதாவது பார்த்தோம்னா அவர் மக்கள் வந்து அவர் தம் நோக்கங்களுக்கு பெருமைப்படத்தக்க வந்து இருக்கணும், அதே மாதிரி சிறந்த வழிகாட்டியாக இருக்கணும், மக்கள் வந்து மாமனிதராகவும் அறிவாற்றல் பெற்றவராகவும் நன்னெறியை கடைபிடிப்பவராக இருக்கணும். அந்த மாதிரி தலைவர் பார்த்தோம்னா வணக்கத்திற்கு உடையவராக மக்கள் ஏற்பார்கள், கடவுளாக துதிப்பார்கள் சொல்லிட்டு அயோத்திதாசர் சொல்றாரு. ஓகே. மக்களையும் மலையும் தொடர்புபடுத்தி அயோத்திதாசருக்கு ஒரு கருத்து என்னன்னு பார்த்தோம்னா, வானம் பொய்ப்பதற்கு காரணம் ஒழுக்கமுள்ள ஞானிகள் இல்லாமையே. அந்த மாதிரி ஞானிகள் இது வந்து ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின், ஒரு லைன் மட்டும் கேட்டிருக்காங்க. அதாவது வானம் பொய்ப்பதற்கு காரணம் ஒழுக்கமுள்ள ஞானிகள் இல்லாமைன்னு சொன்னது யாருன்னு கேட்டிருக்காங்க, அயோத்திதாச பண்டிதர். ஸோ ஞானிகள் இல்லாமைக்கு காரணம் நீதியும் நெறியும் வாய்மையும் நிறைந்த அறிவாளிகள் இல்லாமையாகும். அறிவாளிகள் இல்லாமைக்கு காரணம் ஆட்சி திறனும் அன்பும் உடைய அரசர்கள் இல்லாமையே. அத்தகைய அரசர்கள் இல்லாமைக்கு காரணம் கல்வி, அறிவு, அருள், ஒழுக்கம், ஒற்றுமை ஆகியன உடைய குடிகள் இல்லாமையே என்று கூறுவதன் மூலம் நல்ல குடிமக்கள் இல்லாத நாட்டுக்கு இயற்கை கூட உதவாது என்று கூறுகிறார் அயோத்திதாசர். இந்த பேராட்சம் அப்படியே படிச்சுக்கோங்க. இதுல இருந்து ஒரு லைன் மட்டும் ஏதாவது ஒன்று கொடுத்து கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா. அடுத்து ஓகே, மேல நம்ம பதிப்பித்த நூல்கள் பார்த்தோம். இவர் எழுதின நூல்கள் இருக்கு, அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். புத்தரது ஆதிவேதம், இந்திர தேச சரித்திரம், விவாக விளக்கம், புத்தர் சரித்திரப்பா முதலியான வந்து எழுதினது. அடுத்து திருவள்ளுவர், ஔவையார் ஆகியோரின் படைப்புகளுக்கு பௌத்த கோட்பாடுகளின் அடிப்படையில் புதிய விளக்கங்களை எழுதினது இவர் தான். கொஸ்டின் கேட்பாங்க. திருவள்ளுவர், ஔவையார் ஆகியோரின் படைப்புகளுக்கு பௌத்த கோட்பாடுக்கு அடிப்படையில் புதிய விளக்கங்களை எழுதினது யாருன்னு கேட்பாங்க, அயோத்திதாச பண்டிதர். ஸோ இவர் எழுதின நூல்கள் என்னது, புத்தரது ஆதிவேதம், இந்திரர் தேச சரித்திரம், விவாக விளக்கம், புத்தர் சரித்திரப்பா முதலியன. ஓகே சரி, புத்தர் சரித்திரப்பா, புத்தரது ஆதிவேதம், இந்திர தேச சரித்திரம், விவாக விளக்கம், புத்தரது சரித்திரப்பா. ஓகே. சமத்துவம் பத்தி பார்க்கலாம். அயோத்திதாசர் மக்கள் அனைவரும் சம உரிமை பெற்று சமத்துவமாக வாழ வேண்டும் என விரும்பினார். கல்வி, வேளாண்மை, காவல்துறை போன்ற அனைத்து துறைகளிலும் மக்கள் அனைவருக்கும் சம வாய்ப்பு வழங்க வேண்டும். ஊராட்சி, நகராட்சி, சட்டமன்றம், நாடாளுமன்றம் போன்றவற்றிலும் எல்லா வகுப்பினருக்கும் உரிய பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும். இவற்றில் இந்து, பௌத்தர், கிறிஸ்துவர், இஸ்லாமியர், ஆங்கிலோ இந்தியர், ஐரோப்பியர் போன்ற அனைவருக்கும் வாய்ப்பளிக்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தினார் அப்படின்றாங்க. இது மெயின். சென்னை தாம்பரத்தில் உள்ள சித்த ஆராய்ச்சி மையத்துடன் இணைந்த மருத்துவமனைக்கு அயோத்திதாச பண்டித மருத்துவமனை என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. எங்க, சென்னை தாம்பரத்தில் உள்ள சித்த ஆராய்ச்சி மையத்துடன். சென்னை தாம்பரத்துல வந்து ஒரு சித்த ஆராய்ச்சி மையம் இருக்கு, அதோட இணைஞ்சிருக்க ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு இவர் பேர் வந்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சென்னை தாம்பரம் சித்த ஆராய்ச்சி மையம். அடுத்து திராவிட மகாஜன சங்கம். ஸோ அயோத்திதாசர் தமது கொள்கைகளை வலியுறுத்தவும் ஒடுக்கப்பட்ட உரிமைகளை பாதுகாக்கவும் 1892 ரொம்ப முக்கியம். அப்ப திராவிட மகாஜன சங்கம் அப்படின்னு ஒண்ணு அமைக்க தோற்றுவிக்கிறார். இப்ப 1892 திராவிட மகாஜன சங்கம் ஆரம்பிக்கிறாரு. இவ்வமைப்பை சாலைகள் அமைத்தல், கால்வாய்கள் பராமரித்தல், குடிகளின் பாதுகாப்பு, காவல்துறை நியமித்தல், பொது மருத்துவமனைகள் அமைத்தல், சிற்றூர்கள் தோறும் கல்விக்கூடங்கள் ஏற்படுத்தல், இந்த மாதிரி எல்லாம் வச்சு போன்றது அதுக்காகலாம் வச்சு போராடினாரு. எப்ப 1892 திராவிட மகாஜன சங்கம். அடுத்து அரசியல் விடுதலையும் மக்கள் உரிமையும். விடுதலை என்பது வெறும் ஆட்சி மாற்றம் மட்டுமன்று, அது மக்களின் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை ஏற்படுத்துவதாக அமைய வேண்டும் அப்படின்னு சொன்னது அயோத்திதாசர். சுயராஜ்யத்தின் நோக்கம் அதிகாரத்தை கைப்பற்றுவதாக மட்டும் இருக்கக்கூடாது, மக்களின் சமூக பொருளாதார வளர்ச்சியும் உள்ளடக்கியதாக அது அமைய வேண்டும். மக்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டான ஒழிய நாடு முன்னேற முடியாது. இது வந்து ஒரு ப்ரீவியஸ் கோட்ஸ். மக்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டான ஒழிய நாடு முன்னேற முடியாதுன்னு சொன்னது யாரு, அயோத்திதாசர். ரொம்ப முக்கியம். ஸோ சுயராஜ்யமானது என்னன்ற கூடாது, நோக்கம் அதிகாரத்தை கைப்பற்றுவதாக மட்டும் இருக்கக்கூடாது, மக்களோட சமூக பொருளாதார வளர்ச்சியை உள்ளடக்கியதாக இருக்கணும். அது மாதிரி மக்கள் வாழ்க்கையில் மாற்றம் உண்டான நாடு முன்னேற முடியாது. அடுத்து தனித்தன்மை. அயோத்திதாசர் காலத்தில் பண்டிதர், புலவர், நாவலர், பேச்சாளர், எழுத்தாளர் என பல இருந்தனர். ஆயினும் பகுத்தறிவு, இலக்கியம், சமூகம், சமயம், அரசியல், வரலாறு, தொழில் முன்னேற்றம் ஆகியவற்றில் அக்கறை கொண்டு புதிய சிந்தனைகளை விதைத்தவர் அயோத்திதாசரே. எனவே அவரை அன்றைய தமிழர்கள் தனித்தன்மையுடைய சிந்தனையாளராக மதித்தனர்.
அயோத்திதாசரின் சிந்தனைகள் ஒரு தனி மனிதரின் சிந்தனைகளாக மட்டும் அமையாமல் அகன்ற சமுதாயத்தின் விழிப்புணர்வையும் எழுச்சியையும் ஏற்படுத்தும் சித்தாந்தங்களாக விளங்கின என்று உறுதியாக கூறலாம் முடிகிறது. ஓகேங்களா? ஸோ ஐயன் நம்மளுக்கு அந்த அளவுக்கு டீப்பா கிடையாது. ஸோ வந்து சும்மா அவரோட கோர்ஸ் தான் நிறைய கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. அயோத்திதாசர் டேஷ் சமூக சீர்திருத்தத்தின் தந்தை, தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தைன்னு போற்றப்பட்டார். அயோத்திதாசர் நடத்திய இதழ் என்ன, ஒரு பைசா தமிழ். கல்வியோடு எது கற்கணும்? கைத்தொழில். அயோத்திதாசரின் புதுமையான சிந்தனைக்கு அடித்தளமாக அமைந்தது ஆழ்ந்த படிப்பு. மக்களின் ஒழுக்கத்துடன் தொடர்புடையது கலை. அடுத்து பார்த்தோம்னா மனித எந்திரம். ஒரே மனிதனுக்குள் 2 வகையான பண்புகள் புதைந்து கிடக்கும் என்கின்றன உளவியல் அறிஞர்கள். நல்லதையே நினைத்து நல்லதையே செய்வது ஒன்று, தீனவற்றை செய்ய தூண்டும் மற்றொன்று. இவற்றுள் எப்பண்பு மேலோங்கி இருக்கிறதோ அத்தகைய செயல்களை மனிதர்கள் செய்வார்கள். தவறு செய்யும் எண்ணம் தோன்றும் போது அதனை அடக்கி நேர்மையாக வாழ்வதே உயர்ந்த மனிதர்களின் இயல்பு. இக்கருத்துக்களை பொதிந்த ஒரு கதை தான் பார்க்கலான்றாங்க. ஒரு கதை. ஓகே, ஜஸ்ட் வந்து ஒரு டைம் வந்து படிச்சுக்கலாம். மீனாட்சி சுந்தரம் ஒரு ஸ்டோர் குமாஸ்தா. அவருக்கு சென்ற 45 வருடங்களாக அதே பாதை, அதே வீடு, அதே பலசரக்கு கடையில் கமரல் தான் விதி. கடையும் மீனாட்சி சுந்தரம் ஒன்றாக வளர்ந்தார்கள். ஆனால் ஒட்டி வளரவில்லை. கடையில் வரவு செலவு வளர்ந்தது, மீனாட்சி சுந்தரத்தின் கவலையும் வளர்ந்தது. மீனாட்சி சுந்தரம் பற்று வரவு கணக்குகளில் உள்ள சிக்கலை எல்லாம் அற்புதமாக தீர்த்து வைப்பார். அந்த காலத்தில் புன்னை எண்ணெய் குத்து விளக்கடியில் இரவு 12 மணி வரை மல்லாடுவார். இப்பொழுது அந்த மல்லாட்டத்திற்கெல்லாம் குறைச்சல் இல்லை. ஆனால் இப்பொழுது மின்சார விளக்கு விசிறியும் உடன் விழித்திருந்தது. அவரது சம்பளமும் ஆமை வேகத்தில் ஓடி மாதத்துக்கு 20 ரூபாய் என்ற எல்லையை எட்டிவிட்டது. வீட்டு வரவு செலவு கணக்கு மட்டும் இவருடைய இந்திரஜால வித்தைகள் எல்லாம் மீறி உலகளந்த பெருமாளாக சென்ற 45 வருடங்களாக பெருகி கொண்டு வருகிறது. மழையானாலும் பனியானாலும் ஆற்றில் குளித்துவிட்டு ஈரவேட்டியை சற்று உயர்த்திய கைகளில் பின்புறம் பறக்க விட்டு கொண்டு உலர்ந்தும் உலராத நெற்றியில் விபூதி குங்குமம் சந்தனம் விகசிக்க அவர் செல்லும் காட்சியை சென்ற 45 வருடங்களாக கண்டவர்களுக்கு நன்றாக முடுக்கிவிடப்பட்ட பழுதுபடாத எந்திரம் ஒன்று நினைவுக்கு வரும். மீனாட்சி சுந்தரம் மிகவும் சாது, அதாவது வினயமாக இருக்க வேண்டும், தம்மை பாதுகாத்து கொள்ள உண்மை நாணயம் முதலிய பழக்கங்களை கை கொள்ள வேண்டுதல் என்று உறுதிப்படுத்திக் கொள்வார். ஆனால் பெட்டி பாம்பாக அடக்கி கிடக்கும் அவரது உள்ளத்தில் அலாவுதீன் ஜினியை போல ஆசை பூதாகரமாக விரிந்து அவரது சித்தபிரமையை கவித்து ஆக்கிரமித்து கொண்டது. இந்த மனம் இருக்கிறதே, மீனாட்சி சுந்தரத்துக்கு அது உண்டு. நீரு பூத்த நெருப்பை வேதாந்திகள் பெரிய விஷயங்களுக்கு உபமானம் சொல்வார்கள். ஆசையை பொறுத்தவரை அந்த உபமானத்தில் மீனாட்சி சுந்தரம் பெரிய மனுஷதான். மீனாட்சி அந்த பாவி பயல் என்று பலர் துச்சமாக கருதுவார்கள். முகத்திற்கு எதிரேயும் சொல்வார்கள். அப்படிப்பட்ட அப்பாவி பிராணியின் மனதில் புகைந்து கவிகிறது ஆசை. வீட்டில் குழந்தைகளுக்கு பால் தட்டாமல் இருக்க ஏன் பால் விற்று 4 காசு சம்பாதிக்க மாடு கன்று வாங்க வேண்டும்? தெற்கு தெரு மாவண்ணாவுக்கு மேடோவர் செய்த நிலத்திற்கு திரும்ப வேண்டும். இது மட்டுமா? கால் மேல் கால் போட்டு ஏன் மீனாட்சி என்று தாம் அழைக்கப்படுவது போல நம் இஷ்டப்பட்டபடி ஆட ஒரு மீனாட்சி ஸ்டோர் கடையும் கைக்குள் வர வேண்டும். ஒருமுறை கொழும்புக்கு போயிட்டு வந்து தங்க அரைஞ்சான், கடிகார சங்கிலி, வாட்டச்சாட்டமான உடம்பு, கையில் நல்ல ரொக்கம் முதலிய சகல வைபவங்களுடன் திரும்ப வேண்டும். தெருவில் எதிரே வருவங்கள் எல்லாரும் துண்டை இடுப்பில் கட்டிக்கொண்டு பல்லை இழித்தவனும் அண்ணாச்சி சௌக்கியமா என்று கேட்க வேண்டும். தினசரி பணப்புழக்கம் எல்லாம் அவர் கையில்தான். கடைசியாய் தனியா கடையை பூட்டி சாவியை எடுத்துக்கொண்டு போகிறோம் அவர்தான். அதே சமயத்தில் தான் கடைக்கு கூப்பிடுகிற தூரத்தில் இருக்கும் ரயில்வே ஸ்டேஷனில் 5 நிமிஷம் நின்றுவிட்டு தூத்துக்குடி வண்டி புறப்படுகிறது. டிக்கெட் வாங்கி கொண்டு ராத்திரியோடு ராத்திரியாக கம்பி நீட்டி விடலாம். ஸோ டிக்கெட்டுக்கு மட்டிலும் பணம் எடுக்க தினசரி கடையில் புரளும் பணம் போதும். மூளை தெருவில் மற்ற இடங்களை எல்லாம் ஒடுங்கிவிட்டன. ஸ்டோரில் பெட்டியடி மேல் ஒற்றை மின்சார விளக்கு பிரகாசிக்கிறது. மீனாட்சி சுந்தரம் ஓலைப்பாயில் உட்கார்ந்து கொண்டு மேஜையின் மேல் உள்ள சிட்டை புத்தகத்தில் ஏதோ பதித்து கொண்டிருந்தார். சுப்புவின் கணக்கு 4, 4.5, 4.5 மாக்காணி, 4.5 மாக்காணியும் 1 சல்லியும், 4.5 மாக்காணி 1 சல்லி, 1 துட்டு 4, 9, 5 சல்லி. சவத்து பயலுக்கு கொடுத்து கட்டுமா? நாளைக்கு வரட்டும் சொல்றேன். நெற்றியில் வலியும் வேர்வையை துடைத்துவிட்டு ராமையாவின் பேரேட்டை திருப்பி கூட ஆரம்பித்தார். வீசம் அரைக்கால், அரையே அரைக்கால். மீனாட்சி சுந்தருக்கு மனம் கணக்கில் லயிக்கவில்லை. பெட்டியில் மூடி வைத்தார். தூத்துக்குடி வண்டி இன்னும் புறப்படவில்லையே என்ற எண்ணம் திடீரென்று உதித்தது.
சவத்தை கட்டி எத்தனை நாள் தான் மாரடிப்பது என்று முணுமுணுத்தார். நெற்றியிலே குபீர் என்று வியவை எழும்பியது. பெட்டி சொருகை அனாவசிய பலத்தை உபயோகித்து வெளியே இழுத்தார். உள்ளே இருந்த சில்லறையும் ரூபாயும் குலுங்கி சிதறின. செம்பு, நிக்கல், வெள்ளி என்று பாராமல் மடமடவென்று எண்ணினார். 40 சில்லறையும் இருந்தது. அவசரமாக எடுத்து மடியில் கொட்டிக்கொண்டு விளக்கை அணைத்து மடக்கு கடவுகளை பூட்டினார். சாவி கொத்து கையில் இருக்கிற உணவு கூட இல்லாமல் வேகமாக ஸ்டேஷனை நோக்கி நடந்தார். 45 வருஷமாக உழைத்து போட்டும் என்ன பலன்? நாக்குக்கு ருசியாக சாப்பிட முடிந்ததா? என்ன பண்ணிவிடுவான்? கொஞ்ச தூரம் சென்ற பிறகுதான் செருப்பை கூட கடையிலேயே வைத்து விட்டு வந்து விட்டார் என்ற உணவு தட்டியது. நல்ல காலமாக எதிரில் யாரையும் காணோம். பார்த்தாதான் என்ன, கடையை பூட்டின பிறகு நேரே வீட்டுக்கு தானே போக வேண்டும். நம்ம நினைப்பு அவனுக்கு எப்படி தெரியும்? ஸ்டேஷனுக்கு வந்தாய்விட்டது. பெட்ரோமாக்ஸ் விளக்கடையில் தூங்கும் சில்லறை சிம்பந்திகள், பக்கத்து வெற்றிலைப்பாக்கு கடையில் வாயடிக்கும் போர்ட்டர்கள், வெளியேட்டில் இவ்வளவு கூட்டம் இல்லை. ரயிலுக்கு கூட்டம் இருக்காததும் நல்லதுதான் என்று நினைத்து உள்ளுக்குள் சந்தோஷப்பட்டு கொண்டார். டிக்கெட் கவுண்டரில் 10 காலனாவை கொடுத்து டிக்கெட் வாங்கி கொண்டு பிளாட்பாரத்தில் நுழைந்தார். வண்டி வந்து நின்று கொண்டிருந்தது. புறப்பட இன்னும் 10 நிமிஷம். ஒருவரும் இல்லாத தனி வண்டியில் ஏறி ஜன்னல் அண்டையில் உட்கார்ந்தார். வண்டி எப்பொழுது புறப்படும் என்பதை ஆவலாக அறியும் என்ஜின் பக்கம் திரும்பி பார்த்து கொண்டிருந்தார். மீனாட்சி சுந்தரம், ஏது இந்த ராத்திரியில் என்று கம்பீரமான ஒரு குரல். வேறு ஒருவரும் இல்லை. ரயில்வே போலீஸை சேர்ந்து அவரது நண்பர் கல்யாண சுந்தரம் திடுக்கிட்டு திரும்பினார். போலீஸ்காரர் மீனாட்சி சுந்தரம் நண்பரை பார்க்கவில்லை. காக்கி உடையத்தான் பார்த்தார். தன்னை அறியாமல் அவரது வாய் தூத்துக்குடி வரை என்றது. என்ன அவசரம்? நான் உங்களை மணியாச்சில் பார்க்கிறேன் என்று சொல்லி அளவெடுத்து வைக்கும் பெருமிதமான நடையுடன் ஸ்டேஷன் மாஸ்டரை நாடினார் கல்யாண சுந்தரம். கல்யாண சுந்தரத்துக்கு நுனி நாக்கு முதல் அடித்தொண்ட வரை ஒரே வறட்சி. கண்கள் சுழன்றன. கலர் சோடா என்று நீட்டினான் சோடாக்காரன். பூப் என்று ஏப்பமிட்டு கொண்டே ஓரணாவை அவன் கையில் கொடுத்து விட்டு பலகையில் சாய்ந்து கண்ணை மூடினார். கல்யாணி பார்த்து விட்டானே, நாளைக்கு நம் குட்டு வெளிப்பட்டு போகுமே. ரயில் விசிலில் கீறிச்சிட்டது. மீனாட்சி சுந்தரம் அவசரமாக கதவு பக்கம் வந்து ரயிலை விட்டு இறங்கினார். மெதுவாக நிதானமாக ஸ்டேஷனை விட்டு வெளியேறி ஸ்டோர் பக்கமாக நடந்தார். வழியில் சிறிது தூரம் செல்கையில் தான் பாஸ் இல்லாமல் எப்படி கப்பலில் செல்வது என்று ஞாபகம் வந்தது. புத்தியை செருப்பால் தான் அடிக்கணும் என்று சொல்லிக் கொண்டார். அவருக்கு தமது ஆபத்தான நிலைமை அப்பொழுதுதான் தெளிவாயிற்று. உடல் நடுங்கியது. ஸ்டோருக்கு வந்து விட்டார். கதவை திறந்து விளக்கை ஏற்றினார். மடியில் இருந்த சிலர்களை பெட்டிக்குள் வைத்துவிட்டு சிட்டையை எடுத்து மீனாட்சி பற்றி 11 காலனா என்று எழுதினார். மறுபடியும் விளக்கு அணைந்தது. காலில் செருப்பை மாட்டிக்கொள்ளும் சப்தம். பூட்டு கிளிக்கின்றது. முதலாளி வீட்டை நோக்கி சறுக் சறுக் என்று செருப்பு சப்தம். முதலாளி காற்றுக்காக வெளியே விசிப்பலகையில் தூங்குகிறார். ஐயா ஐயா என்றார் மீனாட்சி சுந்தரம். என்னவே இவ்வளவு நேரம் என்று புரண்டு கொண்டே கொட்டாவி விட்டார் முதலாளி ஐயா. இல்லே, சோழி இருந்தது. 80 இன்னைக்கு 11 காலன எழுதியிருக்கேன் என்றார் மீனாட்சி சுந்தரம். அப்பொழுதும் அந்த நாவரட்சி போகவில்லை. சரி, விடியனே வரப்போ, மூக்கென வண்டியை போட்டுக்கிட்டு வர சொல்லு, சந்தைக்கு போகணும் என்றார். சொல்லிவிட்டு கொட்டுக்கையை தலைக்கு வைத்து கொண்டு கண்ணை மூடிக்கொண்டார். மீனாட்சி சுந்தரம் முதலாளி ஐயாவை சற்று நேரம் பார்த்து கொண்டு நின்றார். அப்புறம் மெதுவாக திரும்பி நடந்தார். சரிங்களா? ஸோ மனசுல வந்து திடீர்னு ஒரு ஆசை வந்து போயிட்டு திரும்பி அது மனசு திரும்பி எவ்வளோ பேர் தப்பு பண்ணிட்டோம் திரும்பி வந்திருக்காரு. அதுதான் சொல்றாங்க. சரி, ஓகே, இது தெரிஞ்சுக்கலாம். பாக்ஸ் கொஸ்டின் ரொம்ப முக்கியம். மாக்காணி, வீசம் இதெல்லாம் அக்காலத்தில் வளர்த்திருந்த அளவை பெயர். என்ன கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா, மாக்காணி வீசம் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன பெயர் அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அளவை பெயர். ஓகேங்களா? ஸோ அனாம், சல்லி, துட்டு இதெல்லாம் பார்த்தோன்னா அக்காலத்தில் வழக்கில் இருந்த நாணய பெயர்கள். 16 அணாக்கள் கொண்டது பார்த்தோன்னா 1 ரூபா. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. 1 ரூபா அப்படின்னு பார்த்தோம்னா 16 அணா அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இன்றும் பேச்சு வரைக்கும் அரை ரூபாயை 8 அணா என்றும் 1/4 ரூபாயை 4 அணான்னு சொல்லுவோம். ஸோ ஓகே, தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். 8 அணா 4 அணா அப்படின்னுவோம் நம்ம. அதாவது 50 பைசாவை வந்து 8 அணான்னுவோம். 25 பைசாவை பார்த்தோம்னா 4 அணான்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ அதை தான் சொல்கிறாங்க. ஸோ வந்து ஒரு ரூபான்றது எத்தனை? 16 அணா. ஓகேங்களா? அடுத்து பார்த்தோம்னா இந்த பாக்ஸ் நூல்வெளி. சிறுகதை புதுமை பித்தன் தான் எழுதுனது. ஸோ இது யார்? புதுமை பித்தன்னாவே நம்மளுக்கு பேர் தெரியும். புதுமை பித்தன்னாவே சிறுகதை மன்னன் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட பேர் என்ன, ஒரிஜினல் பேர் இயற்பெயர் என்ன? சோ விருத்தாச்சலம் அப்படின்றது தான் புதுமை பித்தனோட இயற்பெயர். சோ விருத்தாச்சலம். சிறுகதையில் புது புது உத்திகளை கையாண்டவர். இதுக்கு வந்து கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஸோ சிறுகதைகள் வந்து புது புது உத்திகளை கையாண்டவர் யாருன்னு சொல்லிட்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ எது யாருன்னு பார்த்தோம்னா புதுமை பித்தன், சோ விருத்தாச்சலம். 2 பேரும் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்து பார்த்தோம்னா
100க்கும் மேற்பட்ட சிறுகதைகளை படைத்துள்ளார். சில திரைப்படங்களுக்கு கதை உரையாடலும் எழுதியுள்ளார். அது மாதிரி பார்த்தோம்னா இதோட சிறுகதை புகழ்பெற்ற சிறுகதைகள் என்னன்னு கேட்பாங்க. கடவுளும் கந்தசாமியும், சாப விமோசனம், பொன்னகரம், ஒரு நாள் கழிந்தது. ரொம்பவே முக்கியம். என்னது? கடவுளும் கந்தசாமியும், சாப விமோசனம், பொன்னகரம், ஒரு நாள் கழிந்தது. மணிக்கொடி இதழில் வெளியான புதுமைப்பித்தனின் சிறுகதை தான் கொடுத்துருக்காங்க. என்னது? மணிக்கொடி. இப்போ நம்ம படிச்சது பார்த்தோம்னா மணிக்கொடி அப்படின்ற இதழில் வெளியான ஒரு சிறுகதை, புதுமைப்பித்தனோட சிறுகதை. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? புதுமைப்பித்தனோட இயற்பெயர் சோ விருத்தாச்சலம். இவருக்கு சிறப்பு பெயர் என்ன? சிறுகதை மன்னன். இதோட புனைப்பெயர் என்னன்னா புதுமைப்பித்தன், சோ விருத்தாச்சலம். ஓகே. அதாவது சிறுகதையில புது புது உத்திகளை கையாண்டவர் யாரு? புதுமைப்பித்தன். அதுக்கடுத்து பார்த்தோம்னா 100க்கும் மேற்பட்ட சிறுகதை படத்தெல்லாம். ஓகே. அதே மாதிரி பார்த்தோம்னா இவரோட ரொம்ப புகழ்பெற்ற சிறுகதையில் எதுன்னா கடவுளும் கந்தசாமியும், சாப விமோசனம், பொன்னகரம், ஒரு நாள் கழிந்தது. ஸோ இப்போ நம்ம பார்த்த கதை எதுன்னு பார்த்தோம்னா மணிக்கொடி இதழில் வெளியான ஒரு புதுமைப்பித்தனோட கதை தான். அவ்வளோதான். அடுத்து கடைசியாக நம்ம பார்க்க போகிறது ஒரு இலக்கணம், யாப்பு இலக்கணம். ஓகே. பாவலர்கள் தம் உள்ளத்தில் தோன்றும் உயர்ந்த கருத்துக்களை பாடல்களாக படைக்கின்றன. குறிப்பிட்ட வடிவத்தில் இலக்கணத்திற்கு உட்பட்டு எழுதப்படும் கவிதைகளை மரபு கவிதைகள் என்பர். ஸோ இலக்கண கட்டுப்பாடுகளின்றி கருத்துக்கு மட்டும் முதன்மை கொடுத்து எழுதுவதுதான் கவிதைகளின் புது கவிதைகள் என்பர். ஓகே, நோட் பண்ணிக்கணும். அதாவது குறிப்பிட்ட வடிவத்தில் இலக்கணத்திற்கு உட்பட்டு எழுதுறது என்ன சொல்றாங்க? மரபு கவிதைன்றாங்க. இதே இலக்கணத்துக்கு கட்டுப்படாம கருத்துக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்தா என்னது? அதுதான் புது கவிதை. ஓகேங்களா? ஸோ இந்த மரபு கவிதை எழுதுறதுக்கு இலக்கணம் ஒன்று இருக்கணும்ன்றாங்க இல்லையா? அந்த இலக்கணம் தான் யாப்பு இலக்கணம்ன்றாங்க. ஓகேங்களா? ஓகே. இந்த யாப்பு இலக்கணத்துல செயலுக்கு உரிய உறுப்பு பார்த்தோன்னா 6. என்னன்னு பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் எழுத்துக்கள்லாம் ஒன்றா சேர்ந்து அசை, அந்த அசையெல்லாம் ஒன்றா சேர்ந்துச்சுன்னா சீர், அதுக்கப்புறம் தலை, அடி, தொடை. ஃபர்ஸ்ட் எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை. ஓகே, அதான் ஒன்று பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் எழுத்து. யாப்பு இலக்கத்தின்படி எழுத்துக்கள் 3ஆ பிரிக்கிறாங்க. என்னன்னா ஃபர்ஸ்ட் குறில், நெடில், ஒற்று. குறில்லையே உயிர்குறில், உயிர்மெய் குறில். நெடில்ல உயிர் நெடில், உயிர்மெய் நெடில். ஒற்றுல மெய்யெழுத்து, ஆயுத எழுத்து. ஓகேங்களா? ஓகே. அசையை 2ஆ பிரிக்கிறாங்க. நேரசை, நிறையசை. அதாவது குறில் அல்லது நெடில் எழுத்து தனித்து வந்தாலோ ஒற்றோட சேர்ந்து வந்தாலோ அது நேரிசை. அதாவது இப்போ நான் மட்டும் வந்தாலோ, இல்லை நம் மட்டும் வந்தாலோ, இல்லை நான் மட்டும் வந்தாலோ, இல்லை நான் மட்டும் வந்தாலோ, இந்த மாதிரி 2 எழுத்து. ஒன்று உயிர்மை கூட ஒரு உயிர்மை மட்டும் தனியாக வரணும். இல்லைன்னா உயிர்மை கூட அது குறிலாக இருக்கட்டும் நெடிலாக இருக்கட்டும், அது கூட ஒரு ஒற்று வரணும். இது பார்த்தோம்னா நேரிசை. நிறையசை அப்படின்னு பார்த்தோம்னா 2 குறில் எழுத்துக்கள் அல்லது குறில் நெடில் எழுத்துக்கள் இணைந்து வந்தாலும் அவற்றுடன் ஒற்றெழுத்து சேர்ந்து வந்தாலும் நிறையிசை. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் கடன் மட்டும் வந்தாலும் ஓகே, கடம் மட்டும் வந்தாலும் ஓகே. இல்லை ரெண்டும் இதுல குறில் மட்டும் வந்திருக்கா, இல்லை இப்படியும் வரலாம். ஒரு குறில், ஒரு நெடில், ஒரு ஒற்று, இப்படி வந்தாலும் சரி. இல்லை ஒரு குறில், ஒரு நெடில், இப்படி வந்தாலும் சரி. அது நிறையசை. புரியுதுங்களா? ஸோ ஒரு உயிர்மை மட்டும் கடைசியில் ஒற்று வந்தாலோ, இல்லை ஒரு உயிர்மை மட்டும் வந்தாலோ அது நேரிசை. ஒன்று நிறையசைனா ஒரு 2 குறில் ஒரு ஒற்று வந்தாலோ, ஒரு குறில் ஒரு நெடில் ஒரு ஒற்று வந்தாலோ, இல்லை தனித்தனியாக வந்தாலுமே, அதாவது ஒற்றே இல்லாமல் வந்தாலுமே 2 எழுத்து இருந்தாலும் ஓகே. அந்த மாதிரி வந்துச்சுன்னா என்னது? நிறையசை. ஐ திங்க் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். இது நேரிசை, நிறையசை. அடுத்து சீர் பார்த்தோம்னா அதாவது 4ஆ பிரிக்கிறாங்க. ஓரசை, ஈரசை, மூவசை, நாலிசை. டைரக்டாகவே இருக்குது. ஓரசை சீர்னு அந்த ஓரசை இருக்கிற ஒரு சீர், ஈரசைனா 2, மூவசைனா 3, நாலிசைனா சீர் 4. 4ஆ பிரிக்கிறாங்க. ஸோ எழுத்து பார்த்தோம்னா 3ஆ பிரிக்கிறாங்க, அசை பார்த்தோம்னா 2ஆ பிரிக்கிறாங்க, சீர் பார்த்தோம்னா 4ஆ பிரிக்கிறாங்க. தலை பார்த்தோம்னா 7. அதாவது சீர்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்துவதை தான் தலைன்னுவாங்க. ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் எப்படி கேட்கலாம்? சீர்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்துவது என்னன்னு சொல்லுவாங்க? தலை. ஸோ முதல் சீரின் இறுதியிலும் வரும் சீரின் முதலிலும் உள்ள அசைகள் எவ்வகை அசைகள் என்பதன் அடிப்படையில் தான் என்ன சொல்றாங்க? தலைகள் பார்த்தோம்னா 7 வகைகள்னு சொல்றாங்க. ஸோ முதல் சீர் இருக்கா, அதோட இறுதியில வரும் சீரின் முதலிலும் உள்ள அசைகள் எவ்வகை அப்படின்ற அசைகள் அப்படின்ற பேஸ் பண்ணி தான் என்னது? தலைகள் 7 வகைப்படும்ட்டாங்க. எத்தனை தலை? 7 தலை. ஓகே. அடின்றது 2 அல்லது 2க்கு மேற்பட்ட சீர்களை கொண்டு அமைவது அடியாகும். ஓகேங்களா? இது 5 வகைப்படும். அடி எத்தனை அடி ஞாபகம் வச்சுக்கணும்? 5 அடி. ஓகேங்களா? ஓகே. 2 இல்லைன்னா 2க்கு மேற்பட்ட சீர்கள் கொண்டு அமைவது தான் என்னது? அடி அப்படின்றாங்க. ஓகேங்களா? சீர்.
அதாவது சீர் ஒன்றோடு ஒன்று பொருந்தி இருந்துச்சுன்னா தலை, ஒன்று இல்லைன்னா ரெண்டுக்கு மேற்பட்ட சீர் வந்துச்சுன்னா அடி. ஓகேங்களா, அது 5 வகைப்படும். தொடை செய்யுளின் ஓசை இன்பமும் பொருள் இன்பமும் தோன்றும் வகையில் சீர்களுக்கு இடையிலோ அடிகளுக்கு இடையிலோ அமையும் ஒற்றுமையே தொடையாகும். தொடை வந்து 8 வகைப்படும். 8 தொகை, சரி 8. அந்த முதல் எழுத்து ஒன்றி வந்து பார்த்தோன்னா மோனை, ரெண்டாம் எழுத்து தோன்றி வந்துச்சுன்னா எதுகை, இறுதி எழுத்தோ இல்லை இறுதி ஓசை ஒன்றி வருவது வந்து ஏபு. இதை பார்த்தோன்னா ஒரு பாடலோட இறுதி சீர் அல்லது அடியின் இறுதி பகுதி அடுத்த பாடலோட முதல் சீர் அல்லது அடியின் முதலில் வருது என்னது அந்தாதி. அந்தம்னா என்னது கடைசி, ஆதினா என்னது முதல். ஸோ அந்தம் கடைசியில் இருக்கிறது என்ன பண்ணோம், எழுத்தோ அசையோ முதல் அடுத்த பாடலோட முதல் அதாவது முதல் சீர்லேயோ அடியிலையோ வந்துச்சுன்னா அதுதான் அந்தாதி அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா. ஸோ தொடை வந்து 8 வகைப்படும். செய்யுளின் ஓசை இன்பத்துக்காக பொருள் இன்பத்துக்காகவும் தோன்றும் வகையில் சீர்களுக்கு இடையிலோ அடிகளுக்கு இடையிலோ அமையிற ஒரு ஒற்றுமை தான் தொடை. ஸோ அதான் மோனை, எதுகை, இயைபு. அதில் பார்த்தோன்னா தொடையில அந்தாதி தொடை. ஓகே, அடுத்து பார்த்தோன்னா பா வகை. பா 4 நம்மளுக்கு நல்லாவே தெரியும். வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. ஸோ இதில் முக்கியமானது என்னன்னா ஒன்னொன்னுக்கு என்ன ஓசை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் பார்த்தோன்னா வெண்பா. வெண்பா என்ன பண்ணான், செப்பல் போட்டுட்டு ஓட்டான். அடுத்து என்ன சொல்றாங்க, அறநூல்கள் பலவும் பார்த்தோன்னா வெண்பாவால் தான் அமைஞ்சது. அடுத்து ஆசிரியப்பா. ஆசிரியப்பா என்ன பண்ணாது, ஆன்னு சொல்லிட்டு கொட்டாயை விட்டாரு, அகவல் ஓசை. அடுத்து அதை வந்து சங்க இலக்கியங்கள் பலவும் ஆசிரியப்பால் அமைந்தது. ஸோ அறநூல்கள் வெண்பா, சங்க இலக்கியங்கள் ஆசிரியப்பா. அடுத்து கலிப்பா, துள்ளல் ஓசை. அதாவது களி சாப்பிட்னாவே அப்படி துள்ளிக்கிட்டு சாப்பிடணும். அதுதான் கலித்தொகை வந்து கலிப்பாவால் ஆனது. வஞ்சிப்பா வந்து தூங்கல் ஓசை. வஞ்சி என்ன பண்றா, தூங்கிக்கிட்டே இருக்கா எப்ப பாரு. வெண்பா செப்பல் போடுறா, ஆசிரியப்பா ஆணு போடுற விட்டுறாரு. கலிப்பா வந்து களி சாப்பிடும்போது துள்ளிக்கிட்டே இது பண்ணும், துள்ளிக்கிட்டே சாப்பிடணும். வஞ்சி என்ன பண்றா, தூங்கிக்கிட்டே இருக்கா. ஓகேங்களா. ஸோ வெண்பா பார்த்தோம்னா அறநூல்கள்ல நிறைய வருது, ஆசிரியப்பா சங்க இலக்கியத்துல நிறைய வருது. கலிப்பா வந்து கலித்தொகை கலிப்பாவால் ஆனது. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. ஓகேங்களா. ஓகே. ஸோ அசை 2 வகைப்படும், நேரசை, நிறையசை. விடும் என்பது என்ன சீர் அப்படின்னு பார்த்தோம்னா 2 குறில் வந்திருக்கு, ஒரு மெய் வந்திருக்கு. அப்போ என்னது நிறையசை. அடி எத்தனை அடி, 5 அடி. முதல் எழுத்து ஒன்றி வர துடைப்பது என்னது மோனை. இது நான் பார்த்தோமா, வெண்பா என்ன பண்றா, செப்பல் போடுறா. ஆசிரியப்பா ஆன கோட்டை விடுறாரு. கலிப்பா களி சாப்பிட துள்ளிக்கின்னு பண்ணும். வஞ்சிப்பா என்ன பண்றா, தூங்கிக்கிட்டே இருக்கா. அதான் முடிஞ்சது. ஸோ இது பார்த்துக்கோங்க, விபத்தில்லா வாகனம் பயணம். ஸோ ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ ஓட்டுநர் பார்த்தோன்னா வாகனத்தை சாலையின் இடப்புறத்தில் செலுத்துவதுடன் எதிரே ஒரு வாகனத்துக்கு வலப்புறமாக கடந்து செல்ல போதிய இடம் விடணும். ஸோ ஓட்டுநர் என்ன பண்ணணும், வாகனத்தை சாலையின் இடப்புறமாக விடணும், அதே மாதிரி வலப்புறத்தை போகிறதுக்கு வழி விடணும். ஓகேங்களா. அடுத்து சந்திப்பு சாலைகள், பயணிகள் கடக்கும் இடங்கள், திரும்பும் இடங்கள் ஆகியவற்றை நெருங்கும் போது வாகனத்தின் வேகத்தை குறைக்க வேண்டும். ஓகே. அதே மாதிரி சாலை சந்திப்பில் நுழையும் போது அந்த சாலையில் ஏற்கனவே செல்லும் வாகனங்களுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும். ஓகே. அடுத்து ஓகே, எல்லாம் பேசிக்காக தான் இருக்கு. அதாவது வந்து தேவையான இடங்களில் கை செய்கை அல்லது இல்லைன்னா வாகன எச்சரிக்கை விளக்கு வந்து தவறாமல் பயன்படுத்தணும். மலைச்சாலைகள், மிகவும் சரிவான சாலைகள் ஆகியவற்றை கீழ் நோக்கி செல்லும் வாகனங்கள் மேல் நோக்கி வரும் வாகனங்களுக்கு பாதுகாப்பு கடந்து செல்ல முன்னுரிமை தர வேண்டும். அவ்வளவுதான். அடுத்து கலைச்சொல் பார்க்கலாம். தொண்டுனா சேரிட்டி, ஞானினா செயின்ட், தத்துவம்னா பிலாசபி, நேர்மைனா இன்டெகிரிட்டி, பகுத்தறிவுனா ரேஷனல், சீர்திருத்தம்னா ரிஃபார்ம். ஸோ திருக்குறள் பார்க்கலாம். படைச்செருக்கு. காண முயல் எய்த அம்பினில் யானை பிழைத்தவேல் ஏந்தல் இனிது. ஸோ காட்டு முயலை வீழ்த்திய அம்பினை ஏந்துவதை விட யானைக்கு குறி வைத்து தவறை வேலை ஏந்துவது பெருமை தரும். அதாவது பெரிய முயற்சியே பெருமை தரும் அப்படின்றாங்க. அணி பிரிது மொழிதல் அணி. இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். ஸோ அணி வந்து பிரிது மொழிதல் அணி, இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். ஸோ ஓகே. அடுத்து பேராண்மை என்ப தருக்கன் ஒன்று உரு உற்றக்கால் ஊராண்மை மற்றும் அதன் எக்கு. அதாவது பகைவரை எதிர்த்து நிற்கும் வீரத்தை ஆண்மை என்று கூறுவர். இதே பகைவருக்கு துன்பம் வரும்போது உதவி செய்தலை அந்த ஆண்மையின் கூர்மை என்று கூறுவர். ஓகேங்களா. ஸோ ஒரு பகைவர் எதிர்த்து நிற்கிறது ஆண்மை,
இதே அந்த பகைவருக்கு துன்பம் வரும்போது உதவி செஞ்சா அது என்னன்னு சொல்லுவாங்க, அந்த ஆண்மையோட கூர்மை. ஓகேங்களா? சரி, ஓகே. நட்பு பார்க்கலாம். நவல்தோறும் நூல் நயம் போலும் பயில்தோறும் பண்புடையாளர் தொடர்பு. அணி என்னது? ஓமை அணி. சோ நல்ல நூல்களை படிக்க படிக்க இன்பம் தருவது போல வந்துருச்சா, அப்ப ஓமை அணி. பண்புடையார் நட்பு பழக பழக இன்பம் தரும் அப்படின்னு சொல்றாங்க. நகுதல் பொருட்டு அன்று நட்டல் மிகுதிக்கண் மேற்சென்று இடித்தல் பொருட்டு. அதாவது நட்புன்றது சிரிச்சு பேசி மகிழ்வதற்கு மட்டும் கிடையாது. நண்பன் தவறு செஞ்சு அவனை கண்டித்து திருத்துவதும் பார்த்தோம்னா நட்பு தான். ஓகே. நட்பு ஆராய்ந்தல். ஆய்ந்து ஆய்ந்து கொள்ளாதான் கேண்மை கடைமுறை தான் சாம் துயரம் தரும். மீண்டும் மீண்டும் ஆராய்ந்து பாராமல் ஒருவருடன் கொண்ட நட்பு நாம் சாகும் அளவுக்கு துன்பம் தரும் அப்படின்றாங்க. சோ ஆராய்ந்து பார்க்கணும் நல்லவனா கெட்டவனான்ட்டு. கேட்டினும் உண்டுவோர் உறுதி கிளைஞரை நீட்டி அளப்பதோர் கோல். அதாவது நமக்கு ஒரு துன்பத்தினாலும் ஒரு நன்மை உண்டு. அத்துன்பமே நமக்கு நண்பர்களின் உண்மையான இயல்பை அளந்து காட்டும் அளவுகோலாகும். அதாவது பார்த்தோம்னா துன்பம் வரும்போது யார் நம்ம கூட இருக்காங்களோ அவங்கதான் உண்மையான நண்பன் அப்படின்றாங்க. அடுத்து மானம். பெருக்கத்து வேண்டும் பணிதல் சிறிய சுருக்கத்து வேண்டும் உயர்வு. செல்வம் மிகுந்த காலத்தில் பணிவுடன் நடந்து கொள்ள வேண்டும். வறுமை வந்த காலத்தில் ஊக்கம் குறையாமல் பெருமித உணவோடு வாழ வேண்டும். ஓகேங்களா? ஓகே. குன்றின் அணையாரும் குன்றுவர் குன்றி அணைய செய்யேன். மலையளவு பெருமை உடையவராக இருந்தாலும் குன்றி மணி அளவு தவறு செய்தாலும் அவரோட பெருமை என்ன ஆகும்? அழிஞ்சு போயிடும். ஓகேங்களா? அடுத்து பண்புடைமை. பண்புடையார் பட்டு உண்டு உலகம் அது இன்றேல் மண்புக்கு மாய்வது மண். பண்புடைய சான்றோரின் வழியில் நடப்பதால் தான் இவ்வுலகம் இன்னும் என்ன ஆகுது? இயங்குது. இல்லைன்னா மண்ணுக்குள் புதைஞ்சு அழிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ யாரோடது? பண்புடைய சான்றோர். ஓகே. பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் களம் தீமையால் திரிந்தற்று. அதாவது தூய்மையற்ற பாத்திரத்தில் வைக்கப்படும் பால் திரிந்துவிடும். தூய்மையற்ற பாத்திரத்தில் வைக்கிறது. அது போல அப்படின்னா என்ன அர்த்தம்? அது போல வந்துச்சுன்னா என்னது? ஓமை அணின்னு அர்த்தம். அந்த மாதிரி நற்பண்பு இல்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வம் என்னது? யாருக்கும் பயனின்றி அழியும் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு ஓமை அணி. ஆண்மையின் கூர்மை என்னது? பகைவருக்கும் உதவுதல். வறுமை வந்த காலத்தில் என்ன பண்ணும்? ஊக்கம் குறையாமல் வாழ வேண்டும். பெருஞ்செல்வம் பெருமை கூட்டல் செல்வம். ஊராண்மை ஊர் கூட்டல் ஆண்மை. திரிந்து கூட்டல் அற்று திரிந்தற்று. ஓகே. இன்பம் தருவது பண்புடையவர் நட்பு. நட்பு என்பது சிரித்து மகிழ மட்டுமன்று. பெருமையை அழிப்பது குஞ்சுமணி அளவு தவறு. பணிவு கொள்ளும் காலம் செல்வம் மிகுந்த காலம். பயனின்றி அழிவது நற்பண்பில்லாதவன் பெற்ற பெருஞ்செல்வம். ஓகே ஓகே அவ்வளோதான் முடிஞ்சது. இயல் 8 நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் நமக்கு மீறி இருக்கிறத பார்த்தீங்கன்னா இயல் 9 தான். ஓகேங்களா? ஓகே. நோட்ஸ் எடுத்து சொன்ன மாதிரி படிச்சுக்கோங்க. கன்ஃபார்ம் மேக்ஸிமம் கவர் ஆகிடும். ஓகேங்களா? ஓகே. அடுத்து இயல் 9 மீட் பண்ணலாம். பாய்.